வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன சீக்ரெட் கேம்பஸ் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் அடல்ட் வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸோட பொன்லைன் பத்தி எல்லாம் பேசாம நேரா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே சீக்ரெட் கேம்பஸோட முதல் எபிசோட் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மேல லிங்க் தரேன். அந்த கதையை கேட்டுட்டு அப்புறமேட்டு இந்த கதைக்குள்ள பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் ஏகப்பட்டது இருக்கு அப்படின்றதுனால மறக்காம 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற யாரா இருந்தாலும் நான் சொல்ல போற கதையை மட்டும் கேட்டுக்குங்க. முதவாட்டி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே ஒரு போட்டோல 2 பேர் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம போட்டோல பார்த்த அந்த 2 பேருமே பெட்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து கண்ண முழிக்கிறா ஒரு போன் சவுண்ட கேட்டு. இவ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். யார் இவளுக்கு போன் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இவளோட தங்கச்சி தான் கால் பண்ணிட்டு, அக்கா இன்னைக்கு நீ லேட்டா ஏஞ்சிட்ட, நான் உனக்கு முன்னாடி ஏஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. சூப்பர்மா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அப்படியே வந்து பார்த்தா 2 பேரும் பேசிட்டு இருக்கப்ப தங்கச்சிக்காரி என்ன சொல்றான்னா, நீ லீவுக்கு ஊருக்கு வரும்போது எனக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வா, அம்மா உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, நான் போனை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறா. அவங்க அம்மா பொண்ணு கிட்ட எப்படி இருக்க நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ போயிருக்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத ஊரு, அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொறுக்கி பசங்க இருப்பாங்க, ஆனா நீ தான் பார்த்து பத்திரமா இருக்கணும், இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா என் கூட தான் சுத்திட்டு இருந்த, இப்ப காலேஜ் படிக்க போறேன்னு சொல்லிட்டு தனியா போயிருக்க, பார்த்து பத்திரமா இரு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரிம்மா நான் பார்த்து பத்திரமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லும் போது அவங்க அம்மா கேக்குறாங்க நீ சாப்பிட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோன் இன்னும் சாப்பிடல, பட் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன், எதுவா இருந்தாலும் ஈவினிங் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் ரோட்டோரத்துல இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு போறாங்க. அங்க போனதுமே அந்த கடைக்காரரு வழக்கமான லார்ஜ் பீஸா தானே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப கிரண் என்ன கேட்டீங்க அப்படின்றா. இல்லமா வழக்கமா சாப்பிடுற சாப்பாடு தானே அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இல்ல இன்னைக்கு எனக்கு ஸ்மாலே போதும் அப்படின்றாங்க. ஏமா வழக்கமா சாப்பிடறத விட்டுட்டு எனக்கு கம்மியா சாப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்டா என்கிட்ட பணம் இல்லைங்க, அதனால வந்து எனக்கு சின்னதே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ற. அட பரவாயில்லமா, பணமா முக்கியம், எப்பயுமே நிறைய சாப்பிடுற பொண்ணு திடீர்னு கம்மியா சாப்பிட்டா எப்படி, பணம் நாளைக்கு கொடுத்துக்கலாம், இப்போ உன் கையில இருக்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடை கொடுத்து அனுப்புறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோயின் காலேஜுக்கு போறாங்க. காலேஜுக்கு போனதுமே பிரின்சிபால் என்ன பண்ணிட்டாங்கன்னா கீரனை கூட்டு பேசிட்டு இருக்காங்க. குட்மா உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேன், எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கிறியா, அது மட்டும் இல்லாம உன் ஃபேமிலி சிச்சுவேஷன் பத்தி எனக்கு தெரியும், நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, உங்க அப்பா அம்மாக்கு பெருமை சேரு, அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த காலேஜ்ல சீட்டுக்கு வாங்கி கொடுத்தாருல அவருக்கும் பெருமை சேர்த்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் வராரு. அவரை பார்த்தா வா அப்படின்ட்டு வேண்டாம் இருப்பா கூப்பிடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த காலேஜ்ல இருக்கிற லேடிஸ் டாய்லெட்குள்ள 2 பேர் போயிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அடிச்சிட்டு இருக்கா, அந்த பையனை அடிச்சிட்டு இருக்கா. இப்படி இவங்க மாறி மாறி அடிச்சிட்டு முத்தம் கொடுக்க போக அப்படியே கட் பண்ணா திருப்பி பிரின்சிபல் ரூம்குள்ள ஒரு பையனை கூப்பிட்டாங்களே அவங்க கிட்ட காட்டுறாங்க. அவனை பிடிச்சி அந்த மேடம் வந்து பார்த்தா செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. உன்னை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு, நீ சரியா படிக்க மாட்டற, தப்பா ஏதோ விஷயங்களா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஆனா எதுக்குமே ஆதாரம் இல்ல, கிடைச்சதுன்னா கண்டிப்பா உன்னை இந்த காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்த விட்டு போனதும் அங்க பக்கத்துல உட்காந்துருக்க ஹீரோனை பார்த்துட்டு எப்படி இருக்க, நம்ம 2 பேரும் வெளில போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது ஹீரோன் என்ன சொல்றானா, சே எனக்கு எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. அவ போறப்ப வந்து பார்த்தா அவளோட ஐடென்டி கார்டை மறந்து வச்சுட்டு போயிட்டா. இதை பார்த்து அந்த பொறுக்கி பையன் என்ன பண்றானா அதை எடுத்து வச்சுக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த 2 கப்புள்ஸ் வந்து பார்த்தா லேடிஸ் டாய்லெட் குள்ள போனாங்களே அப்படியே போயிட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்ட் ரூம் குள்ள செம்மையா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஹீரோயின் என்ன பண்றானா பிரின்சிபல் ரூம்ல ரெஸ்ட் ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாய்லெட் குள்ள வந்திருக்கா. உள்ள வரும்போது யாரோ தங்க சத்தம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா அந்த டோர் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அங்க 2 பேர் வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கப்ப கோவப்பட்ட கூட இருக்க பொண்ணு என்ன சொல்றானா, ஏய் கதவு சாத்திரி அப்படின்ற மாதிரி சொல்றா. ஏய் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரண் கதவை சாத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. இப்ப சம்பவம் பண்ணி முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட உட்காந்துட்டு அந்த பொண்ணு புலம்பிட்டு உட்காந்துருக்கா. என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, என் குடும்பத்தோட கௌரவமே போயிடுச்சு, என்ன அந்த கோலத்துல பார்த்துட்டா கண்டிப்பா வந்து மாட்டி விட்டுருவா, சே என் மானமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு இருக்கப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன கேட்கறானா, ஏண்டி அம்மா கக்கூஸ்ல உட்காந்துட்டு சம்பவம் பண்ணிட்டு இருக்க, கேவலமா, அது உன் குடும்பத்துக்கு அசிங்கம் தெரியல, அந்த அசிங்கத்தை ஒருத்தி பார்த்துட்டா அதுதான் உனக்கு அசிங்கமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, டேய் அதெல்லாம் என் குடும்பத்துக்கு பெருசு கிடையாதா, இவ பார்த்துட்டா இவ கண்டிப்பா போய் பிரின்சிபல்ட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்றப்ப அந்த பொண்ணு லவ் பண்ற பையன் வந்து பார்த்தா கேமா புலம்பிட்டு இருக்க, கம்னுராமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப அந்த இடத்துக்கு பிரின்சிபல் திட்டினாங்களா அவன் வந்துட்டு, கைஸ் இந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டி கார்டை காட்டுறப்ப, ஆமாமா இவர்தான், இவளுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, ஏய் அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா விட்டுரு அப்படின்றப்ப, அதெல்லாம் கிடையாது என் குடும்பத்தோட மானம் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே அந்த 2 பசங்க என்ன சொல்றாங்கன்னா, இவளை ஏதாச்சும் ஒன்னு பண்ணிட வேண்டியதான் அப்படின்ட்டு டபுள் மீனிங்ல பேசுறானுங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுல உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. படிச்சுட்டு
படிச்சிட்டு இருக்கும் போதே அவளுக்குள்ள ஒரு இன புரியாத ரசாயன மாற்றம் ஏற்படுது. அதனால என்ன பண்றானா தனக்கு தானே கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்ப ஹீரோனோட போன் அடிக்குது, அதை அவ அட்டென்ட் பண்ணல. திருப்பி போன் அடிக்குது. அப்போ வந்து பார்த்தா சுயநிலைக்கு வந்துட்டு அந்த போன் எடுக்கிறா. எடுத்துமே யார் பேசுற எதுவுமே சொல்லாம உங்க ஐடென்டி கார்டு கிடைச்சிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. உடனே ஹீரோன் என்ன பண்றானா சுதாச்சிட்டு தன்னோட ஐடென்டி கார்டை தேடி பார்க்கறா. அது வீட்டுல எங்கேயுமே காணும். சரி என்னோட ஐடென்டி கார்டை காணும், அதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்கிறப்ப ஐடென்டி கார்டு என் கிட்ட தான் இருக்கு, அது கீழே இருந்து எடுத்தேன், அதான் உங்ககிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி போன் பண்ணிருக்கேன் அப்படின்றப்ப ஐயோ சார் மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, என்னோட ஐடென்டி கார்டு வேணும், அது இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரப்ப சரிமா சரிமா பார்த்தப்படாத, நீ தங்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்கு கீழே தான் இருக்க, வெளிலவா ஐடென்டி கார்டை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் என்ன பண்றானா அந்த இடத்துக்கு போறா. அங்க போய் பார்த்தா அந்த காலேஜ்ல பார்த்தா அந்த குரூப் அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஐடென்டி கார்டை தரணும்னா நீ என் கூட வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்கன்னு கேட்டா ஒரு பப்புக்கு போகணும் அப்படின்ட்டு. ஹீரோன் என்னால வர முடியாது, நாளைக்கு பரிச்சை இருக்கு, நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இங்க பாருமா நீ தான் வந்து டைம் இது பண்ணிட்டு இருக்க, போனமா பந்தமா இருக்கலாம், நீ அதுக்கு அடுத்து கூட வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஐடென்டி கார்டு வேணும்னு சொல்லிட்டு அவங்க கூட கார்ல போயிட்டு இருக்கா. அந்த பாருக்கு போன கடுத்தது ஹீரோன் கிட்ட அவங்க கேக்குறாங்க உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மாவும் ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க, ஆனா அவங்களும் வந்து கிராமத்துல இருக்காங்க, எனக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அப்படியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணு பேசிட்டு இருக்கும் போதே வெளில போறானுங்க. அப்போ ஒருத்தன் என்ன பண்றானா அந்த பொண்ணு கிட்ட அந்த ஐடென்டி கார்டை கொடுக்குறான். நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம்ல பா இந்த மாதிரி ஜூஸ் குடிப்போம் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு ட்ரிங்க் ஊத்தி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம பெண்களை பத்தி தப்பா அந்த மாதிரி விஷயங்களை அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பார்த்தா தலை குனிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கப்ப இப்படி ஃப்ரெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அந்த லவ் பண்ற பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கால அவன் என்ன சொல்றானா ஒரு பொண்ணை வச்சுட்டு இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி பேசுங்க, உங்களுக்குலாம் அறிவிலடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவரு யோக்கியனா காட்டிக்கிறாராமா ஃப்ராடு பைய, என்னென்ன வேலை பண்ணுவோம் பாருங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு முன்னாடி சிகரெட் எடுத்து அந்த பொண்ணோட பாயிலே புகை ஊதிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு இருமுடா, அதை பார்த்து இவன் ரசிக்கிறான். ஆனா போக போக அந்த பொண்ணுக்கு போதை ஏறிட்டு அது மட்டும் இல்லாம ட்ரிங்க்னு ஒன்று கொடுத்தாங்களா அதுலயே வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஏதோ மயக்க மருந்தை கலந்து கொடுத்துட்டானுங்க போல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தா தன்னோட சுய நினைவிலே கிடையாது. இதை பயன்படுத்திட்டு அந்த லவ் பண்ற பையன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணை தப்பா அப்ரோச் பண்றான். இது அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதை என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு வந்துட்டா. அதுக்கடுத்து அந்த பொண்ணை ஒரு கட்டில படுக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு 3 பரதேசி நாய்களும் மாறி மாறி வந்து பார்த்தா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கே தெரியாம அந்த வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க. நடுவுல இந்த பொண்ணுக்கு சூழ்நிலை வந்துட்டு பட் இருந்தாலும் உங்க கிட்ட தப்பிக்க முடியல. எப்படியோ அந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா பாவமா நடக்க முடியாம தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் படுக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா கிரண் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணை நேத்து அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தாங்களா அதை நெட்ல விடுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு அனுப்பியிருக்கானுங்க போலக்கு. இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு வந்து பார்த்தா அழுதுட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா அதே வீடியோ தூக்கிட்டு போய் காலேஜ்ல அந்த லவ் பண்ற அந்த பொண்ணுகிட்ட காட்டுறப்ப செம்ம வீடியோ பக்காவா இருக்கு, இனிமேட்டு இவன் நம்ம வாழ்க்கையில குறுக்க விட மாட்டால, இவளுக்குலாம் இன்னும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க அம்மா பேத்தால இல்ல யானைக்கின கக்குச்சாடி ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேடி அப்படின்னு தான் தோணுது. அதுக்கடுத்த இந்த வீடியோல இருக்க ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல அந்த பொண்ணு லவ் பண்ற அந்த பையன் வரமாட்டான். ஆனா அதுக்கு பத்தி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் வருவாங்க. இதுல முக்கியமான குற்றவாளி யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் தான். இவன் அந்த பொண்ணு கிட்ட ஒன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ பெருமையா நினைச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ நேரா காலேஜுக்கு வந்துட்டு தனக்கு நடந்த எல்லாத்தையுமே அந்த பிரின்சிபல் கிட்ட போய் சொல்றப்ப அந்த பிரின்சிபல் அம்மா என்ன சொல்லுதுன்னா ஓமல தாமா தப்பு இருக்கு, அவன் கூட்டாண்டி நீ எதுக்கு போன, இந்த மாதிரி இது பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாத்தையும் மறந்துட்டு நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்றப்ப மேடம் என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆமாமா உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் அந்த வீடியோவை அவன் வச்சிருக்க வரைக்கும் தான் உனக்கு சேப்பு, ஆனா அதை விட்டுட்டு நெட்ல விட்டானா உன் மானமே போயிடும், சோ நீ சொன்னா புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம விட்டுட்டாங்க. இதனால ஹீரோன் என்ன பண்றானா அழுதுட்டே அந்த இடத்தை விட்டு வெளில வரா. அப்ப கரெக்டா அவங்க அம்மா போன் பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு தோணுது. பட் இருந்தாலும் அவங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிடும் தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுகிற மாதிரியே பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு நேரா ரெஸ்ட் ரூம் குள்ள போறா. அங்க போயிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்கப்ப அந்த இடத்துக்கு அந்த திமுரு பிடிச்ச பொண்ணு வந்துட்டு ஆக்கா வீடியோல எக்ஸ்பெக்டேஷன் செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமாமா இனிமேட்டு என் வாழ்க்கையில நீ குறுக்க வர மாட்டீல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நான் ஏற்கனவே உங்க வாழ்க்கையில குறுக்க வரலடி அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன் பேசிட்டு இருக்கா. ஆனா அந்த திமுரு பிடிச்ச கேட்காம அந்த இடத்தை விட்டு போயிட்டா. அவ போன கொஞ்ச நேரத்திலே அவன் லவ் பண்ற பையன் வந்துட்டு அம்மா எந்த தைரியத்துல நான் கூட்டன்ட்டு என் கூட வந்த, உனக்கு அவ்வளவு என் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நல்ல கடுப்பான ஹீரோன் அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. இங்க பாரு இது வெறும் ட்ரெய்லர் தான், இதுக்கு மேலதான் உன்னை அனுபவிக்க போறமே, நாங்க அடிக்கடி நாங்க கூப்பிடுறதுக்குலாம் வரணும் இல்லனா வீடியோ நெட்ல விட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. இனிமேட்டு இந்த இடத்துல இருக்கலாம் பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தன்னோட வீட்டுக்கு போறா. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோன் வீட்டுக்கு போய் குளிக்கிறா. அப்படி குளிக்கிறப்ப இந்த பொண்ணுக்கு தனக்கு நடந்த அநியாயங்கள் மட்டும்தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இதனால இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பலான்ட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. சரி சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட போய் சாப்பாடு வாங்கிட்டு இருக்கப்ப அந்த லவ் பண்ற பையன் இருக்கான்ல அவன் நேரா வந்துட்டு ஹீரோனை இடிக்கிறான். இதனால ஹீரோன்
கம்னு இருக்கா. அந்த கடைக்காரர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் அவனை போட்டு அடின்னு அடிக்கிறா. உடனே கோவப்பட்டவன் என்ன பண்றானா இந்த பொண்ணோட முடிய பிடிச்சி என்னடி என்ன அவளை திமிரு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த கடைக்காரர் அப்படியே லைட்டா வந்துட்டு டேய் இந்த பொண்ணு விடுறா அப்படின்ட்டு முறைக்கிறாரு. அப்படியே என்ன பண்றானா ஒன்னும் பண்ண முடியாது. வாழ்ந்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டான். உடனே அந்த கடைக்காரர் என்ன பண்றாருன்னா 2 சாப்பாடு எடுத்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏமா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா உட்கார்ந்து இருக்கப்ப நான் அண்ணன் தானே நினைக்கிறேன். அப்படி அண்ணன் நினைச்சினா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்றப்ப அதுக்கு அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்டுட்டு அந்த கடைக்காரர் 2 விஷயத்த சொல்றாரு. உனக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு போறது இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்றாரு. என்னமா திடீர்னு ரிவெஞ்ச் பத்தி பேசுறேன்னு சொல்லி பாக்குறியா, நான் 3 வருஷம் ஜெயில இருந்தவன் அப்படின்றாரு. தான் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் காட்டி இத அந்த காயத்தெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் டேட்டோ போட்டிருக்கா அப்படின்றாரு. ஆனா உண்மையிலே நீங்க ஜெயில இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமாமா செய்யாத ஒரு குற்றத்துக்காக என்ன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா தப்பு செஞ்சவங்க வெளில சந்தோஷமா தான் இருந்தாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஆனாலும் நான் சும்மா கிடையாது. 3 வருஷம் கழிச்சு வெளில வந்து அவளை என்ன மாட்டி விட்டானோ அவனை எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டேன். அதுக்கு அடுத்தது எதுவுமே தெரியக்கூடாது, ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி கடை வச்சு நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங்ஸ்டர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன உண்மையான அண்ணன் சொல்லி நினைச்சினா உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கால அவ வந்து பார்த்தா ஏதோ இடத்துல நடந்து இருக்கா. அவளுக்கு யாரோ தங்க கடத்துற மாதிரி தெரியுது. அது வேற யாருமே கிடையாது, நம்ம கடைக்காரன் தான். அதே மாதிரி அந்த பக்கம் அந்த 3 பசங்களும் யாரோ தங்க கடத்துற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா திமிரு பிடிச்சவள ஹீரோயின் மீட் பண்றா. அடியே நீ தானே நீனே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கோ அப்படின்னு சொல்லும்போது டக்குனு ஹீரோயின் துப்பாக்கி எடுத்து காட்டுறா. நான் எதுவும் பண்ணலப்பா என்ன விட்டுரு எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு எடுத்து அது வீடியோ எடுத்ததுக்கு எல்லாமே பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கா. அதுல முக்கிய குற்றாளியும் நீ லவ் பண்ற அந்த பையன் தான் அப்படின்றப்ப அப்பெல்லாம் கிடையாது, அவன் என்ன உண்மையா காதலிக்கிறான், நாங்க எங்க காதலுக்கு மேல சத்தியம் பண்ணிருக்கோம் அப்படின்றப்ப அடைச்சி நீ எல்லாம் லவ் பத்தி பேசலாமா, இங்க பாரு அவன் தான் முக்கியமான குற்றவாளி சொல்லிட்டு இந்த பொண்ணு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறா. அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த 2 பசங்களுக்கு யாரோ ஒருத்தங்க மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அவங்க அப்பா கூட போயிட்டு பிரின்சிபல் கிட்ட யாரையோ பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. யாருன்னு சொல்லி கேட்டா பிறகு யாரும் கிடையாது, அவ லவ் பண்ற அந்த பையனை பத்தி தான். ஏன்னா அவனை அடிச்சிட்டானா, அவளுக்கு சீட் பண்ணிட்டால, அதனால அவனை அடிச்சிட்டா திட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. டக்குன்னு பார்த்தா அந்த பையனை போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போறாங்க. அந்த பொண்ணு அடிச்சதுக்காக கைது பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அதுதான் கிடையாது. இவன் மேல வந்து பார்த்தா நிறைய ட்ரக் டீலிங்கோட கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க, கைது பண்ணிட்டு போயிருக்காங்க போல இருக்கு. அவன் போறப்ப கிரண் அவனை பார்த்துட்டு இருக்கா. அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்மளே பார்த்து லைட்டா சிரிக்கிறா. அப்படியே இந்த கதையை முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா 2வது எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து 3வது எபிசோடு பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணி அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இன்னும் சூப்பரான வீடியோல பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா பை பை.